வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. இந்த பொல்லாத உலகத்தில், அதாவது உலகம் எல்லாம் நல்ல உலகம், நம்ம பொல்லாதவர்களாக இருப்பதுனால நம்ம சுற்றி மக்கள் சக்தி நேயர்களே, மக்கள் வணக்கம். இப்போ பாருங்கள், இது இது ரெண்டும் என்னன்னு தெரியுதா? டஸ்ட்பின். இது டஸ்ட்பின். ஆனால் இது டஸ்ட்பின்காக நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இதை நான் வாங்கின காரணம் இருங்க சொல்கிறேன் என்னங்கிறத. நான் மக்கள் சக்தி சேனலில் உள்ள சொல்கிறேன் பாருங்கள். அதை பார்த்துட்டு முடிஞ்சால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல விஷயந்தான். மக்கள் சக்தி சேனலில் உங்களுக்கு நல்ல விஷயந்தான் வரும். அறிவார்ந்த விஷயங்களை, சாதாரண மனிதர்கள் நம்ம எண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அதில் கொடுப்பேன். ஏன்னா நமக்கு அதெல்லாம் தானே முக்கியம். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல எண்ணங்கள், நல்ல கருத்துக்கள், இதெல்லாம் தான் முக்கியம். தேவையில்லாததை நம்ம ஒதுக்கி விடுவோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்ல செய்திகள் உடனே சேரும், நல்ல நகைச்சுவை சேரும், நல்ல கருத்துக்கள் சேரும். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக, நீங்கள் இல்லாமல் உங்கள் குடும்பம் எல்லாருமே அவங்கவுங்க செல்லில் மக்கள் சக்தி சேனலை பார்க்கறது தான் முறை. வாங்க பார்ப்போம். வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. இந்த பொல்லாத உலகத்தில், அதாவது உலகம் எல்லாம் நல்ல உலகம், நம்ம பொல்லாதவர்களாக இருப்பதுனால நம்ம சுற்றியும் பொல்லாதவர்களாக இருப்பார்களோ என்னவோ தெரியல. பொல்லாத உலகத்தில் நம்ம கொஞ்சம் பொல்லாதவர்களாக இருக்கும் நாம் கொஞ்சம் நல்லவங்களா, கொஞ்சம் கருணை உள்ளவர்களாக மாறலாமே. கடவுளே, கருணையான செயல்களை என்னால் ஓடி ஓடி போய் செய்ய முடியாட்டினாலும் அன்றாட வாழ்க்கையில் கருணையாக வாழலாமே அப்படின்னு ஒரு முடிவில், இங்கே பாருங்கள், இந்த 2 குப்பை தொட்டியை வாங்கினேங்காதீங்க. இது குப்பை தொட்டி அல்ல. இதை புதுசாக வாங்கும்போது பக்கெட்டு, அதாவது அந்த அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம யூஸ் எதுக்காக வேணாலும் பண்ணலாம் இல்லையா? பக்கெட்டு, பேசின், இதெல்லாம் இதுக்கு இது என்ன, குப்பைகள் போடுவதற்காக, கழிவுகள் போடுவதற்காக யூஸ் பண்ணுவாங்க. நான் கழிவுகள் அதாவது நாம் போடுற கழிவுகள், காய்கறி கழிவு, அரிசியிலேருந்து எடுக்கிற தண்ணி, கீரையோட மீதி பாகம், அப்புறம் என்ன, இதெல்லாம் இது மாதிரி மாடுகளுக்கு தேவையானது. அரிசி போடவே கூடாது. ரொம்ப அரிசி மாடுகளுக்கு, சாதம் ரொம்பவே சாதம் மாடுகளுக்கு போடக்கூடாது. ஆனால் அதோடு அந்த கழுவுற தண்ணிகள் போடலாம். போடுறதுனா கொஞ்சம் சாதமாக போடலாம், அவ்வளோதானே வழியா. அதுக்கு மேலே வீட்டில் இருக்கிற அந்த கோதுமையில் பூ பிடிச்சி போச்சு, புளி பிடிச்சி போச்சுன்னா அதை இன்னும் நல்லா பண்ணி இன்னும் நம்ம சாப்பிட்றதுக்கெலாம் கிடையாது. ஏதோ பொருள்கள் கொஞ்சம் மக்கினா மாதிரி இருந்ததுன்னா போட்டுறது. அதுக்கு மேலே நம்ம செய்கிற வாழைப்பழ தோலிகள், வாழைப்பழம்லாம் சாப்பிட்றோம், அந்த தோலிகள், அது மாதிரி காய்கறி தோலிகள், பழங்கள் தோலிகள், இதெல்லாம் போட்டு அதில் ஒரு பக்கெட்டில் வச்சு அன்றைக்கு ஒரு நாளோ இல்லை 2 நாளோ சேர்ற அந்த நீர்களை கொண்டு போய் வெளியில் நம்ம மாட்டுக்கு வைப்போங்க. மாடெல்லாம் அந்த பக்கம், அதாவது மாடு வளர்ப்பவர்களே நாம் குற்றம் சொல்லக்கூடாது. மாடு வளர்ப்பதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். சின்ன வயசுலலாம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாலாம் மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க. மாடு வளர்க்குறது எங்கள் அம்மா அப்பாலாம் அதுக்கு போய் பேசிட்டு அதுக்கு தவிடு வச்சு, எங்கள் அம்மாலாம் கஷ்டப்பட்டு மத்தியான நேரத்தில் கஷ்டப்பட்டு அது பயந்துட்டு இல்லாமல்லாம் அதுக்கு போய் மாட்டுக்கு தவிடு வைப்பார்கள். தவிடு, புண்ணாக்கு இதெல்லாம் கரைச்சி மாட்டுக்கு அந்தந்த நேரத்துக்குள்ள வைக்கல் போடுறது, அதை பார்த்துக்கிறது. ஏங்க அவ்வளோ கரிசனமாக பார்த்துக்குறோம். அதுலேயும் ஒரு சுயநலம். நமக்கு அது பால் தரும், நம்ம குடித்த உடனே அந்த பாலை நம்ம மற்றவர்களுக்கு காசுக்காக தான், இதாக இல்லை, காசுக்காக கொடுத்து அது மாதிரிலாம் ரொம்ப அருமையாக மாடை பேணி காத்தார்கள். அந்த காலத்தில் பேணி காக்கிறதுங்கிறது கஷ்டம் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் அந்த மாடை காக்கிறதுங்கிறது, பசுமாடு, எருமை மாடு, எந்த மாடாக வேணாலும் எடுத்துக்கோங்க, காளை மாடு, கறவை மாடு, கறவை இல்லாத மாடு, இதுங்க எந்த மாடுகளாக இருந்தாலும் நம்ம அதுங்க மேலே அன்பு செலுத்தி அதுங்களை பார்த்துட்டோன்னா ஏதோ ஒரு விதத்தில் அதுங்க நமக்கும் ஹெல்ப் செய்யும்.
மாடெல்லாம் நம்பி நம்ம சோறு போட்டுடலாங்க. மனிதர்களில் பிள்ளைகளோ பொண்ணுங்களோ நம்பி நம்ம பண்ணுறத விட அனிமல்ஸை நம்பி நம்ம பண்ணினா எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு உண்டு. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இப்படி நான் வந்து ரெகுலராக பண்ணுவேன் வெளியில் போய். நம்ம இருக்கிறது சென்னை. சென்னையில் இதில் மக்கள்லாம் கிராமத்துலேருந்து தான் வந்தவங்க. ஆனால் என் வீட்டுக்கிட்ட வைக்காத, உன் வீட்டுக்கிட்ட வைக்காத, மாட்டுக்கு வைக்காத, நாய்க்கு வைக்காத, நீ வைக்கிறதுனால தான் அந்த மாட்டுக்காரன் பாட்டுக்கு அவுத்து விட்டுறான், நான் வைக்கிறதுனால தான் அவன் அவுத்து விட்றானா அப்படிங்கிற மாதிரிலாம் அதுங்க கண்டபடி பேசுங்க. கண்டபடினா கோணாமல் பேசுவாங்க. ஏய் வா, ஒத்தைக்கு ஒத்த வா, நீ வந்து ஒருத்தனுக்கு சோறு வைக்காதங்கிறதுல நீ அவ்வளோ சண்டை போடும்போது, நான் சோறு வைப்பேன் மற்ற வயிறை, அதுவும் மனுஷன் இல்லை வாயில்லா ஜீவன் வயிறை நான் நிரப்புறதுக்கு வைப்பேன். வா, நீ ஒன்று பேசுகிறியா, நான் 5 பேசி திட்டி அனுப்புவேன். ஆமாம், எனக்கு அது வந்து பிடிக்காது. நம்ம வைக்கும்போது இவனுங்க வந்து சிகரெட் இங்கே குடிக்காத, யூரின் அங்கே பாஸ் பண்ணாத, தண்ணி அடிச்சுட்டு வராதன்னு சொன்னோன்னா அவனுங்கெல்லாம் கேட்குறானுங்களா? ஆம்பளைங்க பொம்பளைங்க. மற்றபடி புருஷனை ஒழுங்காக பார்த்துக்கோ, புருஷனை கேவலப்படுத்தாத, நீ செய்கிற வேலையெல்லாம் பப்ளிக்கில் புருஷனை செய்ய வைக்காத, மாமியாரை ஒழுங்காக பார்த்துக்கோ, மாமனாரை ஒழுங்காக பார்த்துக்கோ, வயதானவர்களை கண்ணெதிர பக்கத்தில் வச்சுட்டு பார்த்துக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. இப்படிலாம் சொன்னால் நீங்கள்லாம் கேட்குறீங்களா? யாராவது கேட்குறீங்களா? கேட்கல. நான் மாட்டுக்கு வைக்கிறதையும் நாய்க்கு வைக்கிறதையும் என்னத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க? இன்னொரு ஜீவன் வந்து அந்த ஜீவன் அவ்வளவு சுற்றி ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு பார்த்து அங்கே வந்து நான் வைக்கிறத சாப்பிட்டுட்டு போகிறது. அதில் ஏதோ தள்ளி விடுது, ஏதோ வருது. இந்த இதுலலாம் இது ரோட்டில் ஒரு ஓரத்தில் பண்ணுறது தான். இதுங்க ரோடு மேலே வீடை கட்டிவிட்டு என் கார் போகிற இடம், என்னோட போர்ட்டிகோ போகிற இடம் அப்படின்லாம் சொல்லி படுத்துங்க. நான் கண்டுக்கிறதே இல்லை, போய் வைப்பேன். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ஜென்ட்டு இன்னும் பொட்டை சட்டிகளாட்டம் பண்ணுவானுங்க. என்ன பண்ணுவான், ஒரு சில பேரை தானங்க சொல்கிறேன், அதனால பல பேர் வரிஞ்சு கட்டிட்டு வராதிங்க. ஜென்ட்டுன்னு நான் பொதுவாக சொன்னதுனால வராதிங்க. ஏன்னா நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆளை தான், அவங்கள தான் நான் சொல்கிறேனே வழியே மற்றவங்க இதில் கோவப்பட்டுட்டு கண்டபடி நீங்கள் பேசினீங்கன்னா வாங்கன்னு நானும் பேசுவேன். சரி விடுங்க, நான் விஷயத்துக்கு வரேன். அந்த பக்கெட்லாம் வைக்கிற பக்கெட்லாம் தூக்கி 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 காணா போயிடும். ஒரு 2 நாள் இருந்ததுன்னா 4வது நாள் புதுசு வாங்குவேன், வைப்பேன், 1 வாரம் கழித்து காணா போயிடும். இப்படியே ஆகிட்டு இருந்தது. சரின்னு விட்டுட்டு நாங்களும் என்ன பண்ணுறது, சரி நம்ம யாரோ அது பண்ணுறாங்கன்னு அறிவுக்கு உளப்பட ஆரம்பிச்சிருச்சு. இதை யாரோ உடச்சி போடுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோன்ட்டு ஃபஸ்ட்டு உடச்செல்லாம் இருந்தது. இது மாதிரி உடச்சி போடுறாங்க போல இருக்குது, போடுறாங்க. நான் கண்டுக்கிறது இல்லை, நானும் போய் வைக்கிறது. ஏன்னா என்ன அடிக்க முடியாது இல்லை அவங்களால, எனக்கு கண்டபடி திட்டி பார்ப்பாங்க. நான் அதுக்கு பயந்தேன்னாக்கா அவங்களுக்கு சந்தோஷம். நான் நல்லதுக்கு தான் பயப்படுவேன், நான் கெடுதலுக்கெல்லாம் கெட்டாமல் நீ பேசினாலாம் நான் பயப்பட மாட்டேன். உனக்கு அடித்து நான் திருப்பி தான் பேசுவேன் அப்படின்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறது, ரெகுலராக போய் வச்சிட்ருந்தேன். இந்த பக்கெட்டெல்லாம் மறுபடியும் காணா போயிட்டு இருந்தது. இம்பார்ட்டண்ட்டாக கேளுங்க, அந்த பக்கெட்டு நான் வைக்கிற பக்கெட்டெல்லாம் வந்து புடி உள்ள பக்கெட்டு. அப்புறம் நான் பண்ணினேன், சரி அதுக்கு வாய் விடுற மாதிரி நல்ல பெருசாக வாங்குவோம், உள்ளே குடிக்கிற மாதிரி. அதில் வாய் உள்ளே விடுறது கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, அதுக்கு வாய் உள்ளே விடுற மாதிரி வாங்குவோம். அந்த பக்கெட்டெல்லாம் ஒன்றும் உடஞ்சிருந்தது, இன்னொன்று டேமேஜ் பண்ணியிருந்தது, மற்ற 2 காணா போயிருந்தது. சரி அதுக்கு இந்த வாட்டி என்ன வேணாலும் பண்ணாலும் பரவாயில்லன்னு இந்த வாட்டி இது மாதிரி வச்சு இதில் கொண்டு போய் இப்படி தலையில் வச்சுட்டு போய் வச்சுட்டு வருவேன். ஃப்ளாட்ஸில் உள்ளதுங்கெல்லாம் பார்க்குங்க. இதில் ஒரு 2 நாள் உள்ள அந்த பச்சை காய்கறியெல்லாம் வச்சுட்டு வருவேன். அப்படி தலையில் வச்சுட்டு நான் வரும்போது ஒருத்தங்க கேட்குறாங்க, என்னங்க தலையில் வச்சுட்டு போகிறீங்க, என்னாச்சு அந்த இதுக்கெல்லாம் அப்படின்னாங்க. சரி நான் வந்து என்ன பண்ணுறது, அவங்க என்னோட சண்டை போட்டவங்க, அவங்க இவங்கன்னு அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கும்போது நான் என்னங்க மாமி, நான் என்னங்க கொண்டு போய் மாட்டுக்கு வைக்கிறேன். இது நிறையா பேருக்கு இந்த மாட்டுக்கு வைக்கிறது நாய்க்கு வைக்கிறதுல தான் என்னோட சண்டைக்கே வந்துட்டுருக்காங்க. என்ன ஆகிடுது, பக்கெட்டெல்லாம் எடுத்து போய்டுறாங்க, இல்லை அதை உடச்சிட்டு போகிறேன். என்றைக்குமே மாடு பக்கெட்டை உடச்சிட்டு குடிக்காது, ஏதோ அது தட்டி அது முட்டி அது பண்ணினா தான் அது அப்படி ஆகும்.
பக்கெட்டை உடச்சிலாம் மாடு பண்ணாது, இது மனுஷங்க பண்ணுறாங்க. சரி மனுஷங்க பண்ணட்டும், நான் அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுனா பண்ணட்டும். பட் எனக்கு சந்தோஷம் மாடுகளுக்கு அந்த நம்ம வேஸ்ட்டாக வைக்கிற காய்கறி தோலி அந்த இதெல்லாம் வச்சு அதுக்கு வேஸ்ட்டை மட்டும் நம்ம போடக்கூடாது. அதுக்கு வேஸ்ட்டுன்னு இல்லை, காய்கறி தோலியெலாம் நம்ம சாப்பிட்டா நம்ம வந்து நல்ல அந்த உடல் நலமும் இருக்கும்பாங்க, தோழிகளில் தான் சக்தியே இருக்கும்பாங்க. அதனால் நான் வந்து அது மாடுகளுக்கு நல்லது பண்ணுறோம், அந்த தோழிகளை மட்டும் போடாமல் மேலே கொஞ்சம் தவிடு புண்ணாக்கையும் வச்சு வைக்கிறேன்னா அதுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களாம் பாப்பாப்பா என்னை போட்டு படுத்துகிற பாடு என்ன, என்னை கண்டபடி பேசுகிற பேச்சு என்ன, அதுக்கெலாம் நான் திருப்பி பேசிடுறேன், அவங்களுக்கு டபுளாக பேசிடுறேங்கிறதுனால அடுத்த நடவடிக்கை என்னோடய பக்கெட்டெல்லாம் எடுத்து ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதனால புதுசு இப்படி வாங்கி இப்படி தலையில் போய் வைக்கிறேன். நான் எதுக்கும் கவலைப்பட போகிறது இல்லைங்க, இதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஒரு 100 ரூபா வந்து நம்ம அங்கங்கே கண்டபடி தொலைக்கிறோம், ஹெல்த்துக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து கண்டபடி வாங்குகிறோம், பணத்தை கொடுக்குறோம், ஹாஸ்பிட்டல்காரனுக்கு போய் லட்சம் லட்சமாக கொடுத்துட்ருக்கோம், நம்மளை ஏமாத்துறவங்கள்ட்ட ஏமாறுறோம். காரில் போனால் அவன் ஓலாக்காரன் ஏமாத்துறானா அவன் ஏமாத்துறானா எவன்கிட்டயே ஏமாந்து தான் போகிறோம். அதில் வந்து இது கண்ணுக்கு எதிராக மாட்டோடதை வந்து எவனோ எடுத்து ஒழிக்கிறான், அதுக்காக நான் மாட்டுக்கு கொடுக்காம இருந்துருவேனா? கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்ன எனக்கு வர பாவம்லாம் அவனுக்கு போகிறதுன்னு நினச்சிக்கிறேன் நான், அவ்வளோதான். மாடு வந்து மனசில் சாபம் போடாமையாக இருக்கும். ஐயோ பாருங்கள் நமக்கு நல்லபடியாக வச்சுருக்காங்க, நிச்சயமாக அது நினைக்கும், நினைக்காம அதுக்கு அடிக்கும்போது அதுக்கு வலிச்சு அது அழறா மாதிரி அது நினைக்கும். நமக்கு ஒழுங்காக ஒரு இதில் சாப்பாடு போட்டுருக்காங்க, அதை எடுக்கிறதெல்லாம் யாருன்னு அதுக்கு ஞானக்கண்ணில் அதுக்கு தெரியும். அந்த சாபம் வந்து மாடோட சாபம் வாங்கிறது இன்னும் பயங்கரம். அதே மாதிரி நாய் பைரவரோட சாபம் வாங்கிறது இன்னும் பயங்கரம். இதனால தான் நமக்கு வந்து இந்து கலாச்சாரத்திலே நாயை வந்து பைரவராகவும் பசுமாடெல்லாம் வந்து லக்ஷ்மிக்கும் தேவர்களுக்கும் ஈக்குவலாக சொல்லி நம்மளை இது பண்ணாங்க. ஆனால் நம்மளே இப்படி பண்ணுறோம். மற்ற மதத்துக்காரங்க இப்படி பண்ணினா கூட நம்ம அவனை வந்து மன்னிச்சிடலாம். ஏன்னா அவனுக்கு வந்து நாயை வந்து பைரவராக அங்கே சிலையில் கும்பிடுறாங்க, லக்ஷ்மியை வந்து மாடாக கும்பிடுறாங்கங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சுட்டே இப்படி பண்ணுறவங்களுக்கு அந்த பாவம் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு அங்கே பொதுவில் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். பார்த்தா நான் பாட்டுக்கு கேஷுவலாக அது 2-3 நாளாக வச்சுட்டு தான் இருக்கேன். இந்த பக்கெட்டும் தொலைஞ்சுக்கட்டும், 105 ரூபாய்க்கு வாங்கினோம், 125 ரூபாய்க்கு தொலைஞ்சுக்கட்டும். அந்த 125 ரூபா நான் என்னோடய வாயிலா ஜீவன், வெளியில் போகிற வாயிலா ஜீவனுக்கு நான் கொடுத்ததான்னு நினச்சிக்கிறேன்னு நினச்சின்னு நான் பண்ணின்னு இருக்கேங்க. 5ஆவது நாள் இதை நான் சொல்லி முடித்து வந்த 5ஆவது நாள் என்னுடைய ஃப்ளாட்ஸுக்கு அருகில் இது இருக்குது. இப்போ வந்து வெற்றியெல்லாம் பெரிய விஷயத்தில் இல்லை, சின்ன சின்ன விஷயத்தில் காண்பதும் வெற்றி தான். அதனால நான் வந்து நான் அந்த பேச்சுகள் வந்து அவங்களுக்கு மனசில் போய் தைச்சு அது புரிஞ்சு அது பண்ணினாங்க பாருங்கள், அவங்களுக்கும் அது வெற்றி தான். எனக்கு தெரியாமல் யார் அதுங்க பண்ணினாங்க, ஒரு சில பேர்னு தெரியும் எனக்கு, பட் யார் பண்ணினாங்க கன்ஃபார்மாக லீகலாக எனக்கு தெரியாத வரைக்கும் நான் சொன்ன இந்த கலாச்சார பேஸில் சொன்னதை வச்சுட்டு அவங்க கொண்டு வந்து 5ஆவது நாள் வச்சுட்டாங்க பாருங்கள். அவங்களையும் நான் பாராட்டுறேன், அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். மனம் மாறுவதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஒரு விஷயம் சொல்லி மனம் மாறி நம்ம தப்பை உணர்ந்து நம்ம அதற்குரிய நடவடிக்கையை எடுத்தோன்னாக்க பெரிய விஷயம். அதனால் மனம் திருந்தி அதை கொண்டு வந்து வச்சவங்களுக்கு நான் நன்றி. அந்த 100 ரூபா பக்கெட்டு கிடச்சதுனால இல்லை, அவங்களுக்கு அந்த விஷயம் போய் அந்த வாயில்லா ஜீவனுக்கு நம்ம இவங்களுக்கு பண்ணுற துரோகம் கிடையாது, அந்த வாயில்லா ஜீவனுக்கு பண்ணுற துரோகம் தான். அப்புறம் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம யாருக்கு பாவம் செஞ்சோமோ, நான் யாருக்கு பாவம் செஞ்சேனோ, எனக்கு இந்த பாவம் வந்திருக்கு அப்படின்லாம் கதறோம்ல. இது மாதிரியான சின்ன சின்ன பாவம் மற்ற வாயிலா ஜீவனுக்கெலாம் போட விடாமல் நம்ம பண்ணுறது, அதை அடிக்கிறது, அதை கல்லால் நசுக்கிறது, அதை தடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறது, மற்றவன் சோறு போடுறதுக்கு வந்து நம்ம சோறு போடாட்டினாலும் மற்றவன் போடுறதுக்கு தடுக்கிறது, இங்கே வர வைக்காதீங்க, இங்கே பண்ணாதீங்க, அங்கே பண்ணாதீங்கன்னு பெரிய அட்வைஸ் கொடுக்கறது. நம்ம ஃபஸ்ட்டு மற்றவர்கள் அட்வைஸை கேட்போம், அப்புறம் நம்ம மற்றவர்களுக்கு அட்வைஸ் சொல்லுவோம். அதாவது சிவமயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன், ஒரு விளக்கத்தை சொன்னதில் அவங்களும் அந்த பக்கெட்டு இதை வந்து கொண்டு வந்து அதே இடத்துல வச்சுட்டாங்க பாருங்கள், அவங்க தான் கிரேட்டு. நீ இப்போ
அந்த ஒரு பாவச் செயலுக்கு, அந்த ஒரு புண்ணிய செயலுக்கு மதிப்பு குடுத்து, அந்த பேச்சுக்கு மதிப்பு குடுத்து, தான் யாருன்னு தெரிய வேண்டாம். ஆனா, தான் இனிமே அந்த தவற பண்ண வேண்டான்னு நெனச்சுட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதுதாங்க. இதில உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. வாயில்லா ஜீவனை காப்பாற்றுவோம்.